குருவை போற்றி, திருவை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயர்ந்த சந்தானம் போற்றி, பண்டார சாத்திரம் போற்றி, அருள்திரு அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி. அதிசய மாலை வாழ்வியல் விளக்கம். இதை நம்ம வகுப்பாக எடுக்க முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது, செய்யக்கூடாது. நம்ம அன்றாட வாழ்க்கையை வச்சு எவ்வளோ புரிஞ்சிட முடியுமோ அவ்வளோ புரிஞ்சுவிடுறோம். அதுதான் அதுக்கு வாழ்வியல் விளக்கம்னு பேர். அதை ஏன் டெய்லி பதிகிறோம்னா, அந்த இதையும் சிலர் பாடம் கேட்டுகிட்டு இருப்பாங்க. பண்டார சாத்திரம் பேச யாரும் முன் வர மாட்டாங்க. நம்ம அதை இதில் எதை மட்டும்தான் கொண்டு இணைக்கிறோம், சித்தாந்தத்தை இணைக்கல, எதை மட்டும்தான் இணைக்கிறோம். மந்திரம் 56 தானே. என்னுடைய அறிவின் குறைபாட்டை உணர்ந்து என் அறிவின் குறைபாட்டை உணர்ந்து அதனை நீக்கி என் உள்ளத்தில் அருளால் உறவாடினாய். என் உள்ளத்தில் அருளால் உறவாடினாய். இது வியப்பிற்குரியது. என் அறிவு செம்மையடைய என் அறிவு விளக்கம் பெற ஒரு உடம்பை தந்தாள். அந்த அருளை வைக்கிறேன், உடம்பு தந்ததே வைக்கிறேங்கிறார். எவ்வளவு அழகான பாயிண்ட் பாருங்க. அந்த அருளை வைக்கிறேன். உடல் கிடைத்தும் ஐம்புல மயக்கத்தால் உடல் பெற்ற பயனை இழந்தேன். சமீபத்தில் ஒரு பாயிண்ட் வச்சேன் பாருங்கள். அதாவது சில சொந்தங்கள் நமக்கு இல்லைன்னு நாம் வருத்தப்படுறோம். இந்த இடம்தான் அந்த இடம். உடம்பு பெற்ற பயன் உலகத்தில் சொந்த பந்தங்களாக வாழ்கிறதுக்கு இல்லை, இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு இல்லை. எந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு? நம்ம கணக்கை இந்த வீட்டிலேருந்து தொடங்குறோம். அதனால தான் கணக்கு வாங்கல முடியுது. கணக்கை எங்கேருந்து தொடங்கணும்? ஆமாம், உயிரை படைக்கிறது மோட்சத்துக்கு சேர்றதுக்கு. அப்போது ஒவ்வொரு உயிரையும் படைக்கும்போது இந்த உயிர் மோட்சத்துக்கு வர்றதுக்கு யாரை கனெக்ட் பண்ணால் சேரா, யாரை கனெக்ட் பண்ணால் சேராதுன்னா அந்த லிஸ்டெல்லாம் கட் பண்ணி தூக்கு அப்படின்னு என்ன செய்கிறாரு? அந்த சொந்தம் இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்ல. இந்த இடம் தான். உடல் பெற்றதன் பயனை ஐம்புலன் மயக்கத்தால் இழந்தேன். நமக்கு இப்படி ஒரு சொந்தம் இல்லையே, நமக்கு இப்படி ஒரு பேச்சு இல்லையே, நமக்கு இப்படி ஒரு பேரன் இல்லையே, நமக்கு பெரியப்பா இல்லையே, சித்தப்பா இல்லையே, இப்படி வருத்தப்படுறோம்ல. அந்த குறிப்பிட்ட அந்த சொந்தம் உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் ஒன்று நீங்கள் அவங்கள கெடுப்பீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கெடுப்பாங்க. அதுதான் இறைவனுடைய கணக்கு. அதனால தான் அந்த சொந்தத்தை கட் பண்ணி தூக்கணும். இப்போ என்ன எதுக்கு இறைவன் டோட்டலாக தூக்கணும்? எங்கள் ஃபேமிலி டச்சப்பே இல்லாமல், எங்கள் சொந்தக்காரன் எவனும் என்னை சுற்றி 300 கிலோமீட்டர் எந்த வயலும் கிடையாது. என்ன காரணம்னா, இறைவன் நம்மளை வேறு வேலைக்கு ரெடி பண்ணிட்டார். இவனுக்கு படிப்படியாக என்ன வரும்? வீட்டில் பெட்டி கடை வைக்கலான்னு வரும், மனைவி பெட்டி கடை வைக்க சொல்லுவோம், மருமகளை வியாபாரம் சீரட்டு வில்லுங்க, பீடி வில்லுங்கன்னு சொல்லுவான். அண்ணாச்சி வீடுகள்லாம் இதான் நடக்கும். புரியுதா? ஒரு சின்ன வியாபாரத்தை பண்ணுங்கம்மா. அப்புறம் 2வது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா வேலை கிடையாது. எங்கள் வீட்டில் வந்தால் எல்லோரும் தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இதே நான் உறவினர்கள் சுற்றி இருக்கிற இடத்துல 10 கிலோமீட்டர் இருந்தேன்னா எங்கள் வீட்டில் எப்போ ஒரு 15 பேர் இருப்பானுங்க. அவ்வளோ இடம் சும்மா கிடக்கு. எங்கள் தங்கச்சிலாம் அங்கே விரும்பி வருது. என்ன காரணம்னா, தங்குறதுக்கு இடம் இருக்குது. பழனி அங்கே போயிட்டு தங்கிடலாம், வேறு கோயில்கள் போயிட்டு தங்கிடலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க? அதை தனியாக தூக்கி கட்டாச்சிட்டான். எந்த சொந்தக்காரனும் வேண்டாம். எந்த ஒரு ஃபேமிலி பத்திரிக்கையும் எங்கள் வீட்டுக்கு சேராது, நேரடியாக வராது. தபால் அனுப்பிட்டு உட்காந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 300 கிலோமீட்டர் வரணும். கல்யாணத்துக்கு வரணும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமாம், முக்கிய சொந்தங்கள் பத்திரிக்கை மட்டும்தான் வரும். எல்லா பங்காளிகளும் தொடர்பில் இல்லை, ஒரு பங்காளியும் தொடர்பு இல்லை. எங்கள் தாமரை செந்தூர் பாண்டியன்னு ஒரு கதாசிரியர், சொந்த பங்காளி கதாசிரியர். அவர் நீங்கள் விசாரிச்சா தெரியும். தாமரை செந்தூர் பாண்டியன் திருநெல்வேலி லாங்குவேஜில் கதை எழுதுவார். அவர் மகன் ஒருத்தனை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதான் செந்தூர் பாண்டி சித்தப்பா பையன் அப்படிங்கிற பையங்கிறாங்க. அவனுக்கு வயசு 30. அவர் மகனை நான் எத்தனை வயசில் பார்க்குறேன்? அவனுக்கு 30 வயசானவர் பார்க்குறேன். எங்கள் சித்தப்பா பையனை. அந்த நான் சொன்னேன்ல, எங்கள் ஃபேமிலியில் சில உரிமைகள் அந்த பங்காளி அடையாளம் காணுவாங்கன்னு, அந்த நிகழ்ச்சியில் அடையாளம் காட்டுறாங்க. எங்கள் சித்தப்பா பையனையே நான் எத்தனை வயசுக்கு பிறகு பார்க்குறேன். அப்போ சாமி என்ன நினைக்கிறார்? இவன் அதுக்கு முந்தி பார்த்தாங்கன்னா இவனை உட்பட விட மாட்டாங்கன்னு இவனை தனியாக தூக்கிட்டு வைக்கிறார். இது புரிஞ்சுதுன்னா நமக்கு சைவம் புரிஞ்சிடும்.
அதை நம்ம மடத்தூர் வகுப்புலையும் நான் தான் சொன்னேன், நீங்கள் எல்லா பந்தங்களோடு இருங்க, எல்லா வசதிகளோடு இருங்க, ஆனால் சிவன் இல்லைன்னா முடியாது, வேறு எது இல்லைனாலும் முடியும்னு சொல்லுங்கள். இதுதான் நம்ம கோட்பாடு. இதை எத்தனை பந்தங்களோடு இருங்க, எத்தனை சொந்தங்களோடு இருங்க, எவ்வளவு பொருளோடு இருங்க, எத்தனை கார் வேணும்னு வச்சுடுங்க. கார் இருந்தால் காரில் போக ரெடியாக இருங்க, கார்லாம் நடக்க ரெடியாக இருங்க. இறைவன் இல்லைன்னா என்னால் முடியாது, வேறு எது இல்லைனாலும் நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். அந்த பக்குவம் வந்துட்டுனா போதும். புரியுதா? அதைத்தான் உடம்பு இருந்தும் ஐம்புல மயக்கத்தால் அதன் பயனை இழந்தேன். உடலையே இன்பப் பொருள் என கருதேன். பிறவிகளில் தள்ளப்பட்டேன். அதற்கு காரணம் ஆணவமலம். அந்த ஆணவமலத்தை உன்னுடைய அருளால் நீ நீக்கினாய், ஒடுக்கினாய். தில்லையில் ஆடிய மன்னவனே, குறிப்புரை ஓர்ந்து என் அறிவின் குறைபாட்டை உணர்ந்து உறுத்தியது, உறவாடியது, இதை இன்பமென மாயையில் வந்த உடலை இன்பமென மந்திரத்தை படிங்க. உறுத்தியதென்ன என் உள்ளத்தில் ஓர்ந்ததற்கோர் உடலை. முதல்ல இதெல்லாம் மூலம் படிக்கும்போது எனக்கு மூலம் படிக்கும்போதே பொருள் வராது, இப்போ வருது அழகா. மூலம் படிக்கும்போதே பொருள் தெரிய ஆரம்பிச்சது. முதல்ல நம்ம மூலம் படிக்காமல் தானே எடுத்துகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குதா? இப்போல்லாம் புரியுது. இருத்தியவாறு இழந்த நின் நாளிதை இன்பமென பொருந்திய தீமல பொய்யை எற்கா நீ எதற்காக பொன்னடியால் வருத்தியவாருங்கொள் தில்லையுளாடிய மன்னவனே. அழகா இருக்கு. அடுத்த மந்திரத்தினுடைய பொருள், தில்லையுளாடிய மன்னவனே, உன்னுடைய திருவடி தரிசனத்தை கருதும் என் அறிவு இயல்பாக மாறுபாடை உடையது அல்ல. மாறுபாடு உடையதல்லன்னா மயக்கம் உடையது அல்லன்னு அர்த்தம். எனக்கு மயக்கம் வந்தது ஆணவ மலத்தால். ஆணவத்தோடு பேதமில்லாமல் கலந்திருந்தேன். அதனால் உன் திருவடியை வழிபடாமல் இருந்தேன். இப்போது ஆணவ மடத்தை ஒடுக்கி அருளில் நிலை பெற்றுள்ளேன். இது எனக்கு வியப்பாக இருக்குது. குறிப்புரை குணங்குதல்னா மாறுபடுதல், மயங்குதல் அர்த்தம். உயிரின் அறிவு அடிப்படையில் மயக்கம் உடையது என்றால் எப்போதும் மயக்கம் உடையதாக தானே இருக்கும். அப்போ மயக்க உணர்வு எதனால் வருது? ஆணவ மலத்தால் வருது. அந்த சைவ சித்தாந்தத்தை இதில் வைக்கிறாங்க. அதாவது ஆணவ மலம் ஓங்கும் போது திருவடியை மறக்கிறோம்,
ஆணவ மலம் ஒடுங்கும் போது திருவடியை வணங்குறோம். அதிலிருந்தே உயிருக்கு மயக்க உணர்வு இயல்பு அல்ல என்பது தெரிகிறது. ஒரு மேல்நிலை வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க, உடம்போடு புணர்த்தல். இங்கு பயன்படுத்தப்பட்டது உடம்போடு புணர்த்தல் என்னும் உத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணவ மலத்தோடு இருக்கும்போது உயிர் மயக்கத்துக்கு உள்ளாகும். அந்த இடத்துல இறைவனோட இருக்கும்போது மயக்கத்துக்கு உள்ளாகாதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் இதை சொல்லும்போது அதை சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பேர்? உடம்போடு புணர்த்தல்ங்கிற உத்தி அப்படின்னு. மேல்நிலை வகுப்பில் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். இந்த வகுப்பில் கூட வருது, உடம்போடு புணர்த்தி கூறினார். பத்மாவதியமும் வரலன்ட்டாங்களோ? சரி, மந்திரத்தை படிங்க. குணங்கியதண்டனின் பாதத்து நோக்கு குறித்த உள்ளம் பிணங்கிய தீமல பெற்றியதாம் அதை பேதமர இணங்கியதால் உனை யான் ஏத்துகில்லேன் இதை பிரிந்து வணங்கியவாரென்கொள் தில்லையில் ஆடிய மன்னவனே. மூலமெல்லாம் இப்போ இயல்பாக வர ஆரம்பிச்சது. பண்டார சாத்திரம் தளர நிறைவு செய்கிற 2 மந்திரம். தேவாரம் இங்கே மட்டும்தான் போயிட்டுருக்குது. இப்போ அங்கெல்லாம் இல்லை.